வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச காலம் இந்த பாஜகவினுடைய அட்டகாசங்கள் தமிழகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை போடாது, இது போடாது, அதை செய்யாது, இதை செய்யாத. அப்புறம் ஆர்எஸ்எஸ் மோகன் பகத் சொல்லிட்டாரு, பாபர் மசூதியோட முடிச்சுங்கப்பா, அதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, இங்க மத நல்லிணக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் சொல்லிட்டு இன்னும் புதுசா பேசினாரு. அதெல்லாம் பாஜகவினருக்கு காதில் விழுந்ததா அப்படிங்கிறது தெரியல. பழையபடி தமிழகத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கூட திருப்பூர் மாவட்டத்தில் அப்படித்தான். பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் பக்கத்துல தூரமா தான் போட்டிருக்கிறாங்க, முட்டைக்கடை போட்டிருக்காங்க. உடனே அதற்கு சில ரிப்போர்ட் பண்ணி பாஜகவின போராடி தேவையற்ற பிரச்சனை பண்ணி கடையை எடுக்க வைத்து அதெல்லாம் சில பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம். அதாவது 25/12/2024 போன மாசம் 25ஆம் தேதி பாஜகவினுடைய ஓபிசி மாநில தலைவர், மாநகர மாவட்ட செயலாளர், அவர் பேர் சுப்பிரமணி. அவர் மிரட்டிட்டு போயிருக்காரு. அதாவது அங்க இருக்கக்கூடிய சர்க்கார் சாமக்குளம் நடுநிலைப் பள்ளி பக்கத்துல அங்க கோவை உடையாம்பாளையத்தை சேர்ந்த ரவி, அவரோட பொண்டாட்டி ஆபிதா, புருஷன் பொண்டாட்டி கடை போட்டிருக்கிறாங்க. என்ன கடை அப்படின்னா மாட்டுக்கறி பிரியாணி கடை, மாட்டுக்கறி வாழை சூப்பு, மற்றபடி மாட்டுக்கறி இது பொரியல், அப்புறம் மாட்டு மூளை, இந்த மாதிரி பலவிதமா. அவங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்ய கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு பீஃப் ஸ்டால் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இத்தனைக்கு எங்க கடை பிடிச்சு வச்சாங்களா? அதெல்லாம் கிடையாது. பாவம், ஒரு பிளாட்பாரத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்து சிக்கன் கடை இருக்குது, மீன் கடை இருக்குது, மற்றபடி எல்லா அசைவ உணவுகளும் இருக்குது. அதன் வரிசையில அதே வரிசையில அப்படியே பீஃப் கடை இவங்க வச்சிருக்காங்க. ஆபிதாவும் அவங்க புருஷன் ரவியும் சேர்ந்து பீஃப் கடை வச்சிருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சா என்னன்னு தெரியல, அதை கெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அடிப்படை என்னன்னு தெரியல. அந்த ஓபிசி மாநகர செயலாளர் அது சுப்பிரமணியன் என்ன பண்ணிக்கிற, பாஜக அவனுடைய நிர்வாகி, இங்கெல்லாம் பீஃப் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு மிரட்டல். அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க எங்களுக்கு தெரிந்த தொழிலை தாங்க நாங்க போட முடியும், எங்களுக்கு இந்த தொழில் தான் தெரியும், மாட்டுக்கறி பொரிக்க தெரியும், மாட்டுக்கறியை வறுக்க தெரியும், மாட்டு பிரியாணி போட தெரியும், உங்களை மாதிரி மாட்டு மூத்திரத்தை குடிக்க தெரியாது, அப்படித்தான் பேசணும், புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கு அவங்க இந்து மக்கள் தான். அவர் பேரு புருஷன் பேரு ரவி, அந்த அம்மா பேரு ஆபிதா. ஆபிதாங்கிறப்ப அது அநேகமா இஸ்லாமிய பெண்ணா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி அவரு இந்து ரவி, கடை போட்டிருக்கிறார், பிளாட்பார கடை, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுல என்ன ஒரு குறை கண்டுச்சு? இந்திய அரசியல் சட்டத்துல போட்டாங்களா, இல்ல இது மகாராஷ்டிரமா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மகாராஷ்டிரத்துல இப்ப சமீபத்துல வந்த வகையில ஓரங்கள் பிளாட்பாரத்தை எங்கேயுமே அசைவ உணவுகள் இருக்கக்கூடாதுன்னு போட்டு புதிய சட்டம், மோடியை குளிப்பாட்டுவதற்காக, அமித்ஷாவை அப்படியே அலங்கரிப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய புதிதாக ஏற்படுத்தப்பட்ட பதவியேற்ற முதலமைச்சர் சொன்னாரு. அதன் அடிப்படையில் அங்க எடுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த பாஜக சுப்பிரமணியம் கோவையை அந்த உடையார்பாளையத்தை ஒருவேளை மகாராஷ்டிரா நினைச்சிட்டு வரோம், தெரியல. எப்படி இருந்தாலுமே சரி, பாஜகவினுடைய பப்பு தமிழகத்தில் வேகாது, அதுல குறிப்பாக கோவையிலும் வேகாது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம். கோவை வானதி சீனிவாசன் ஜெயிச்சிருக்கலாம். அதற்காக அங்க மிகப்பெரிய அதிகாரத்தை நிலைநாட்டுவது என்பது சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? பீஃப் கடை போடக்கூடாது, மற்றபடி எந்த வேற கடை போடு, இட்லி கடை போடு, தோசை கடை போடு அப்படின்னா பீஃப் கடை போடக்கூடாது, மாட்டுக்கறி தின்னக்கூடாது, மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது,
மாட்டு இறைச்சியை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பாஜக சுப்பிரமணியை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த பிரச்சனை பெருசா இருக்கு. அந்த அம்மாவும் எத்தனையோ தடவை அதை டைவர்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் சம்பந்தப்பட்ட வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு தெரியுமில்ல, பல விதமா திமுக காரங்க தெரியும், அதிமுக காரங்க தெரியும், எத்தனையோ பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்களும் கூப்பிட்டு வந்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வந்து இவர் வந்து பாஜக சேர்ந்தவர் வந்து அவரோட சேர்ந்து ஒரு 6 பேர் சேர்ந்து வந்து என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாட்டுக்கு பீஃப் கடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபிதா அம்மா வந்து எவ்வளவு இறக்கப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி இவங்க என்ன பண்ணிருக்கிறாரு, பண்டிகை சமயத்துல இவர்கள் கூட்டி வந்த ஆபிதா ரவி தம்பதியர் கூட்டி வந்த அவங்களும் வந்து எத்தனையோ சொல்லியிருக்காங்க. ஏப்பா அவங்க பாட்டு பிளாட்பாரத்தை கடை போட்டுக்க, உங்களுக்கு என்னப்பா குடைச்சலா இருக்குது, தேவைப்பட்டா ஓசூல் 2 தடவை சாப்பிட்டு போ, அதோட நிப்பாட்டிங்க. மிரட்டுற அளவுக்கு என்ன இருக்கு? இன்னும் இந்திய அரசியல் சட்டத்தை வந்து திருத்திட்டாங்களா? இல்ல வந்து இது என்ன ஒரு சார்பான நாடா? இது ஜனநாயக நாடாப்பா. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர் எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு. அப்படியாப்பட்ட RSS தலைவர் மோகன் பகத்தே சொல்லிட்டாரு, மத நல்லிணக்கத்தை நீ பேண வேண்டும், உங்களுக்கு எதுக்கே தேவையில்லை போட்டு அவங்க சத்தம் போட்டிருப்பாங்க போல இருக்கு. மற்றபடி சில சமூக ஆர்வலர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அதையும் கேட்காம மீண்டும் என்ன பண்ணியிருக்காரு இவரு, ஜனவரி போன வாரம் 5/1/2020 மீண்டும் ஒரு சில மிரட்டல் விட்டுருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிருக்க, அந்த அம்மாவால முடியாது, டக்குன்னு பார்த்தாங்க, கோவை போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செய்து பாஜக சுப்பிரமணியத்தை ஆமா போலீசார் வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முரண்பாடான ஒரு செயல். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு தெரிந்த தொழிலை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன எந்த இடத்துல வலிக்குது? இன்னைக்கு வந்து இந்திய அளவுக்கு, உலக அளவுக்கு, ஆமா, எது வந்து அதிகமான மாட்டுக்கறி ஏற்றுமதி முதலிடம் பெற்ற நாடுனா இந்தியா. அப்ப மட்டும் மோடிக்கு தெரியாதா, அத்வானிக்கு தெரியும், இது அமித்ஷாவுக்கு தெரியாதா, இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தெரியாதா? அண்ணாமலை கூட பரவாயில்ல போல இருக்கு. இவருடைய தொங்கு சதைகளான பாஜக நிர்வாகிகள் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் மக்களை மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவை மாநகர போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து பாஜக சுப்பிரமணியத்தை வந்து குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட வேண்டும். இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடா, இல்ல ஒருதலை பட்சமான நாடா, ஒரு சார்பான நாடா? இல்ல இந்தியாவில வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, அதிலும் குறிப்பாக மாட்டுக்கறி திங்கக்கூடாது சட்டம் போடப்பட்டிருக்கிறதா? யார் போட்டா? எங்கேயுமே போடப்படவில்லை. என்ன, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அவர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிக்க வேண்டியது. இருக்கக்கூடிய வந்து சிட்டாங்குஞ்சுங்க, மற்றபடி இந்த மாதிரி வந்து ஒரு தேவையற்ற ஒரு இருக்கக்கூடிய சில பொறுப்பு இருக்கக்கூடிய வந்து ஒரு ரவுடி பசங்க மாதிரி இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் சுப்பிரமணிய போன்றெல்லாம் வந்து மிரட்டக்கூடிய சம்பந்தம் அப்படின்னா, அப்புறம் மக்கள் வந்து கோவையில குறிப்பாக உடையார்பாளையத்தை எவ்வாறு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பிளாட்பாரம் பொழைச்சிட்டு போட்டோம் இல்லையா, பாஜக சுப்பிரமணியை தூக்கி குண்டர் சட்டத்துல உள்ள போடுங்க கோவை மாநகர போலீசார். அப்பதான் வந்து இவர்கள் எல்லாம் வந்து பொதுமக்களை மிரட்ட மாட்டார்கள். ஆமா, அவங்க கட்சி வந்து மத்தியில ஆளக்கூடிய அளவுக்கு இருந்து அப்படின்னா தமிழகத்துல மிரட்ட முடியுமா? முடியாது. இது திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக பெரியார் பூமி என்பதை பாஜக சுப்பிரமணியம் மறந்துவிட வேண்டாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.